இந்த 5க்கும் 1க்கும் நடுவுல 3ன்னு ஒண்ணு இருக்குயா, அதையவே தமிழ்நாடு மறந்துருமா இல்ல மறக்கடிச்சிடும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால நாங்க தான் மாஸ், எங்க தலைவர் தான் மாஸ், அந்த ஒண்ணு இருந்தா போதும் நாங்க எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணின ஒரு 10 நிறுவனங்கள் மெயின்ல டாப்ல இருக்கிறது. அதுல மெஜாரிட்டி வைஸ் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரா வந்திருக்கிறது அப்படிங்கிறது இது நாங்க எதிர்பார்த்ததுதான். தெம்புள்ள ஒரு தலைவரா, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரா தலைவர் மு க ஸ்டாலின் தான் இருப்பாங்க அப்படிங்கறதையும் யோசிச்சுதான் இந்த வாக்குகள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதன் மூலமா தான் இன்னைக்கு இத்தனை சர்வே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாவும் இருந்திருக்கு. ஆஃப்டர் போலிங்ல இப்போ டிவிக்கே என்னங்க செஞ்சிருச்சு நான் கேக்குறேனே. இப்ப நிறைய இப்ப நம்மளே ஒரு வீடியோ முடிக்கிறோம், முடிச்சோடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சோ நான் வீட்டுல ஓப்பனா கேக்குறேன், என்னங்க பண்ணுச்சு, என்ன பண்ணிட்டாங்க? புதுசா ஒரு கட்சி வந்து என்ன கொள்கை, உங்களோட கொள்கை என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களை நம்பி ஓட்டு போடணும். டிவிகே ரசிகர்கள் ஆகட்டும், அந்த நடிகரோட தொண்டர்கள் ஆகட்டும், எது வேணாலும் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்களேன், மாற்றம்ன்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க ஃபர்ஸ்ட் அது தெரியுமா? திமுக வாக்கு மட்டும்தான் உடைக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன் அதிமுக மேல யாருக்குமே எந்த விதமான தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாகநந்தினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? நல்லா இருக்கும் மேம். அப்புறம் இன்னும் நல்லா சந்தோஷமா கூட இருக்கலாம்ல. எக்ஸிட் போல் ரிசல்ட் நல்லதா தானே வந்திருக்கு. அதுதான் மேம், எக்ஸிட் போல் வந்திருக்கு வெளியில. ஸோ பலரும் பலவிதமா பார்க்குறாங்க. திமுகவிற்கு ஆதரவாக பல கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதிமுகவுக்கு ஆதரவாக பல கருத்து கணிப்பு வந்திருக்கு. அண்ட் டிவிகே தாவேக்காக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. களம் எப்படி இருக்கு? யாருக்கு தான் சாதகமா இருக்கு? அதாவது 5 பெருசா, 3 பெருசா, 1 பெருசானா இன்னைக்கு ட்ரெண்ட்ல 1 தான் பெருசுன்னு சொல்லுவாங்க போல இருக்கே. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்களா ஒரு மீடியாவை சரி இவங்களான்னு சொல்ல முடியாது, மேபி அவங்க எடுத்த ஒரு சாம்பிள்ஸ் அப்படி எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கொடுத்திருக்க அந்த ஆக்சஸ் மீடியா வந்து அதை கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் வேணும். பட் மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்ல மேம், அதை யாருமே பாக்குறியா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை விட இந்த 5க்கும் 1க்கும் நடுவுல 3ன்னு ஒண்ணு இருக்குயா, அதையவே தமிழ்நாடு மறந்துருமா இல்ல மறக்கடிச்சிடும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால நாங்க தான் மாஸ், எங்க தலைவர் தான் மாஸ், அந்த ஒண்ணு இருந்தா போதும் நாங்க எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அவரு வேற இப்ப வேல் எடுத்துட்டு வேற முருகரையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அப்படி போய் இன்னைக்கு ஷீரடி பாபாவையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. இனி அடுத்தது எங்க ஆன்மீக பயணமா இல்ல வேற என்ன சுற்றுலா பயணம்னு தெரியல. மே 4ஆம் தேதி இதுக்கான தீர்வு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாங்க வந்து ஒரே விஷயம் தான் சொல்றோம். அதாவது முன்னணி நிறுவனங்கள், சரி எல்லா நிறுவனங்களுமே முன்னணின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணின ஒரு 10 நிறுவனங்கள் மெயின்ல டாப்ல இருக்கிறது. அதுல மெஜாரிட்டி வைஸ் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரா வந்திருக்கிறது அப்படிங்கிறது இது நாங்க எதிர்பார்த்ததுதான். இதை வந்து நான் நிறைய இன்டர்வியூல சொல்றேன். இது வந்து ஓவர் கான்பிடென்ட்லா சொல்ல, கண்டிப்பா அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 5 வருஷம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியா வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரயோகப்படுத்தி இருக்கிறாரு. மக்கள் கிட்ட கொண்டு போய் திட்டங்களை செய்திருக்கிறாங்க. அந்த சேர்த்த அந்த திட்டங்கள் அந்த விதைக்கான விளைச்சலை தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். சோ நாங்க வந்து அப்படிதான் யோசிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க எல்லாருமே, கூட்டணி கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யோசிச்சிருக்கோம். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியேதான் ரொம்ப தெம்பு திராணியோட ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். என்ன அப்படின்னா, இது வந்து போட்டியே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விசஸ் டெல்லி. இது வந்து எந்த எதிர்கட்சியும் வந்து
சொல்லவே இல்லை. உண்மைக்குமே டெல்லினால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆமா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வரி பகிர்வுல இருந்து ஒரு பேரிடர் பிரச்சனை, ஒரு வெள்ளம்னா கூட இங்க காசு தராததுல இருந்து அதை தாண்டி இன்னைக்கு பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரை கூட இவங்க வந்து 5 வருஷமா குறிப்பிடாம போயிட்டு இருக்கிறது. ஒரு தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடுல கீழடி ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது. இந்த குழந்தைங்களுக்கான படிப்புக்கான காசை கொடுங்கன்னு கேட்டா அதைய சொல்லி ஏதோ ஒண்ணு மறுப்புறது. அதை தாண்டி ஒரு மெட்ரோ ட்ரெயின், ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி கூட நம்மளுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா பிஜேபி இருந்துட்டு இருக்கும் போது அதை விட ஃபைனலா இப்ப வந்து என்ன சொல்றதுங்க, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல, அதாவது இப்ப 16ஆம் தேதி 16, 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த ஒரு விஷயத்த வந்து பாராளுமன்றத்துல பேசணும், அதை பத்தின ஒரு மசோதாவை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு பிஜேபி துடிச்சது. இது எல்லாத்தினுடைய மொத்த ஒரு இம்பாக்டா தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து யோசிச்சு, ஓகே இங்கிருந்து, அதாவது அந்த ஆதிக்க வர்க்கம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களே என்டிஏன்னு சொல்லி, அந்த கூட்டணியை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தலைவரா, ஒரு தெம்புள்ள ஒரு தலைவரா, எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு தலைவரா தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் இருப்பாங்க அப்படிங்கறதையும் யோசிச்சுதான் இந்த வாக்குகள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதன் மூலமா தான் இன்னைக்கு இத்தனை சர்வே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாவும் இருந்திருக்கு ஆஃப்டர் போலிங்ல அப்படிங்கிறது தெரிய வருது மேம். இதை இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சோ இது வந்து ஓவர் கான்பிடென்டா இல்லாம நாங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்கு மக்கள் கொடுத்த கிரெடிட் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நாங்க. ஓகே மேம். இப்போ 200 கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமான தொகுதி தான் வென்று காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஓட்டிங் செலுத்துற அந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days ரொம்ப குரூஷியலா தான் இருந்துச்சு. விஜய்க்கு இவ்வளோ ஆதரவா, இவ்வளோ பேர் ஓட்டு போறாங்க, ஏன்னா யாரை கேட்டாலும் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் எக்ஸிட் போல்க்கு அப்புறம் 200 தொகுதி வரும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்ட தான் திமுகவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அதிமுகவோட வாக்கு தான் டிவிகே உடையும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ பேலன்ஸ், அதாவது 140 கிட்ட தான் திமுகவுக்கு வந்திருக்கு. அப்போ திமுக ஓட்டை தான் தாவேகா உடைச்சிருக்கா? இல்ல, இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயத்துலயே எனக்கு புரியல. லாஸ்ட் ஒரு 3 நாளா என்ன யார கேட்டாலும் டிவிகேன்னு சொல்றாங்க, நாங்க வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏங்க இதத்தாங்க நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல சோசியல் மீடியாவினுடைய இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இப்போ ஒரு எங்க அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி, நாங்கெல்லாம் ஒரு காலத்துலப்பா எப்படி, உண்மையா நானுமே அதை கேட்டிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்க அப்பா சொல்லுவாரு, சாமி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்ட சாமி அப்படின்பாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு கொள்கை பிடிக்கும், இந்த கட்சி தான் பிடிக்கும்னு இருக்கும், இருந்தாலும் இந்த ஓட்டுங்கிறது என்னோட உரிமை, அதை ஏன் நான் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும், அதை ஏன் நான் இவ்வளவு வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக கட்டமைப்பு சம்திங் எது. ஏன்னா அதை வெளியே சொன்னா கூட இந்த கட்சியை பிடிக்காதவங்க கூட இன்னொரு வகையில அது பாதிப்பு ஏற்படுத்தும் கூட அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா என்னதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை பிடிச்சிருந்தாலும் அதை தாண்டி நம்ம கூட இருக்கவங்க, பக்கத்துல இருக்கவங்க, வீட்டுல இருக்க ஒரு 2-3 பேரு வேற வேற கட்சியில கூட இருந்திருக்கலாம். சோ அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கான, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கோட்பாடு கொள்கை எதுவானாலும் இருக்கட்டும், அது யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னது. இதற்கு நம்ம அம்மா அப்பா எல்லாம் சரியா படிச்சிருக்க கூட மாட்டாங்க, அவங்களுக்கே அந்த புரிதல் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு இவ்வளவு படிச்சு இந்த அளவுக்கு டிகிரி வாங்கி இவ்வளவு ஒரு ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஷான ஒரு இடத்துல நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளவு நாலேஜ் டெவலப் ஆயிட்டு நம்ம இன்னைக்கு ஓட்டு போடுறத கூட எடுத்து சோசியல் மீடியால அவ்வளோ லாவிஷா பப்ளிஷ் பண்றோம். சரி, அது உங்களோட உரிமை, நீங்க சொல்வீங்க பண்ணுங்க. ஆனா அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் வச்சுட்டு எல்லாருமே டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா அது எந்த விதத்துல நம்ப முடியும்ன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கு, ரொம்ப கரெக்டுங்க. ஆனா நாங்க இன்னும் அதைத்தான் தெளிவா சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இப்ப கிடைச்சிருக்கிற இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்து வெறும் ஒரு நம்பர்ஸ், இது ஒரு டைரக்ஷன் தான், ரைட்டா? நாங்க இன்னுமே எதிர்தான் பார்த்துட்டு இருக்கோம். மேபி எங்க தலைவர் சொன்ன மாதிரி அது 200+ கூட ஆகலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஏன் வரக்கூடாது? என்னங்க இப்போ டிவிக்கே என்னங்க செஞ்சிருச்சு?
நான் கேக்குறேனே, இப்ப நிறைய இப்ப நம்மளே ஒரு வீடியோ முடிக்கிறோம். முடிச்சோடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சோ நான் அவங்க கிட்ட ஓப்பனா கேக்குறேன், என்னங்க பண்ணுச்சு, என்ன பண்ணிட்டாங்க? புதுசா ஒரு கட்சி வந்து என்ன கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களை நம்பி ஓட்டு போடணும். இன்னைக்கு வெறும் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்குனே ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கும்போது, அதை தாண்டி ஒரு கட்சி இப்படி இருக்கு, இந்த கட்சினால இப்படி வளர்ந்தோம், மொத்தம் இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கு, அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு அந்த திராவிடத்தையே எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு நிறைய கட்சிகள் உள்ள வரும்போது, அப்போ இந்த டிவி கேன்ற ஒரு புது பிம்பம் உள்ள வந்திருக்கு. இதுதான் வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க. சரி, அப்ப மாற்றம்னு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சா போதுங்களா? நான் அதுதான் கேட்கிறேன். இப்ப எல்லா டிவிகே ரசிகர்கள் ஆகட்டும், அந்த நடிகரோட தொண்டர்கள் ஆகட்டும், எது வேணாலும் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்களேன், மாற்றம்ன்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க? ஃபர்ஸ்ட் அது தெரியுமா? எனக்கு அதுவெல்லாம் ரொம்ப பெரிய என்ன சொல்றது, மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்கா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம உரிமை தொகை 2000 சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, 2500 தானே போட்டாங்க. அதை தாண்டி நம்ம என்ன சொன்னோம், இன்னைக்கு நல்லா போய் படிங்கம்மா, குழந்தைங்க பெண்கள் படிங்க, இல்ல மாணவர்கள் படிங்க, உங்களுக்கு அந்த தொகை வந்து புதுமை பெண்ணா இருந்தாலும் சரி, தமிழ் புதுமையா இருந்தாலும் சரி, 1000 1500 ஏத்தி கொடுக்குறோம், நீங்க எவ்வளவு டிகிரி வேணாலும் படிங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இங்க இவர் என்ன பண்றாரு, வேலையே இல்லாதவங்களுக்கு நான் இத்தனை ரூபாய் தரேன்னு சொல்றாரு. சரி, எப்படி நீங்க போய் கண்டுபிடிப்பீங்க? அந்த சாம்பிள்ல எப்படி எடுப்பீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, இல்ல நீங்க என்ன ஒரு பேட்டர்ன் போட்டு ஃபார்ம் பண்றீங்க? அப்புறம் 6 சிலிண்டர் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு, இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ்னுடைய சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட 993 ஜாஸ்தி ஆயிருக்கு. ஆனா இவர் அறிக்கையில கொடுத்திருக்காரு 6 சிலிண்டர் இலவசம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுகன்ற ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்து அப்படியே பிளே பண்றீங்க. உங்ககிட்ட புது மாற்றம், புது என்னங்க, சும்மா ஒரு பேருக்கு வந்துட்டு இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வேற எந்த விஷயமும் இல்ல, ஒரு முன்னேற்றம் வரணும், மாற்றம் வரணும்னா, இன்னைக்கும் பாதுகாப்பாது, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதுல முதன்மை மாநிலமா இருக்கு. அதுலயும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு முதன்மை நகரங்களா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்கதாங்க வேலைக்கு போற ரேஷியோ அதிகங்க. 43% இந்தியாவிலே தேசிய சராசரியிலே எடுத்து 43% பெண்கள் வேலைக்கு போறதுல தமிழ்நாடு முதன்மையா இருக்கு. இன்னைக்கு படிக்கிறதுலயும் 71% வந்திருக்கோம். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பெண்கள் படிப்புல வந்து உயர்கல்வியில 71% பெற்றிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீங்க மாற்றம்னு வெறும் பேருக்கு சொல்றீங்க. அந்த மாற்றத்தை உருவாக்கிய கட்சிகளா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இன்னைக்கு திராவிட கட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டுல 2 தான் இருந்துச்சு. அதுல ஒரு கட்சி திமுக, இன்னொன்னு அதிமுக. அது இருக்கா இல்லையானே தெரியலீங்க. அதோட அட்ரஸே காணாம போச்சு. இன்னைக்கு அது என்டிஏன்ற ஒரு கூடாரத்துக்குள்ள போயிடுச்சு. சொல்லுங்க. இல்ல மேம். இப்போ அதாவது திமுகவை எதிர்த்து நிக்கிறது அதிமுக எதிர்க்கட்சி. சோ அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்கும் என்டிஏவா அது அதிமுகன்னு கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க சொல்லல. ஓகே, தமிழ்நாட்டுல இப்போ அதிமுக சப்போர்ட்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தாவேகாக்கும் ஓட் போற மாதிரி தான் பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் பார்வையில இருந்து கேட்கிறேன், ஆட்சியை பார்த்துட்டோம், திமுகவோட ஆட்சியை பார்த்துட்டோம், அடுத்து புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம், புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, கட்சி வந்திருக்கு இல்லையா, அதோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைங்க, அந்த மாதிரி மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்டதுக்கே நான் வரேன். ஒரு சின்ன அதன் அடிப்படையில் தான் இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட வந்திருக்கு. தாவேகாக்கு 40 கிட்ட வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அது வந்திருக்குமா அப்படின்னு கேக்குறேன். சரி, இதுக்கு நான் சரியான ஒரு உதாரணம் சொன்னா இது சரியா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இதை கேட்டுக்கோங்களேன். இப்ப எங்க ஊர்ல ஃபேமஸான கடைன்னா அன்னபூர்ணா. சரிங்களா? அங்க வந்து பாரம்பரியமா நீங்க வந்து என்ன எடுத்தீங்கன்னா அந்த சாம்பாரும் அந்த இட்லியும் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? என்னதான் நீங்க புது புது டிஷ் எப்படி நீங்க கொண்டு வந்தாலும் அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சோ நீங்க எவ்வளவு கஸ்டமர் வந்தாலும் இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, நைட் 8 மணிக்குள்ள அந்த கடையில அந்த டிஷ் காலி ஆயிடும். சம்திங் என்னதான் நீங்க புதுசுன்னு நீங்க யோசிச்சாலும் அதோட ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த டிஷ் ஆர்டர் பண்றவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே பாரம்பரியமா சாப்பிட்டு இருப்போம்ல, அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஏஜ் ஆயிட்டோம், இது இருந்தாதான் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிஷ் மட்டும் தான் ரொம்ப அதிகமா இன்ன வரைக்கும் சேல் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? இதை இப்படி எடுத்துப்போமே, அதாவது இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப நீங்க சொல்றதேதான் புதுசா ஒரு மாற்றம் வரட்டும். நான் என்ன கேட்கிறேன், இது என்ன துணி கடையில போய் துணி எடுக்கிற விஷயமா?
ஏங்க இது வந்து ஒரு ஒரு ஒன்றிய அரசு அப்படிங்கும் போது நமக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டா இருக்கும் போது அது நம்மளுக்கு எவ்வளவோ இன்னல்களை இழைச்சிருக்குன்னு சொல்லி 5 வருஷத்துல அதை சொல்லி அந்த இன்னல்களையும் மீறி இன்னைக்கு திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை செஞ்சிருக்கு. இன்னைக்கு சாதாரண மக்கள் கூடி கேட்கிறோம்ல, இப்ப எப்படி பிஜேபி நம்மளுக்கு இவ்வளவு காசு கொடுக்கவே இல்லை, இருந்தாலும் தமிழ்நாடு இன்னைக்கு 11.19, அதை தாண்டி இன்னைக்கு பொருளாதாரத்துல 2வது ஆண்டா இன்னைக்கு 10.83% எடுத்து 2வது டைம் 2 இலக்கு வந்திருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நல்ல எஜுகேட்டடான பீப்புள் யோசிப்பாங்க இல்லைங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மேம், நீங்க பிளைட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க விளம்பரம் வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்க மேகசின்ஸ், அதுல வர விளம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபை பீப்புள். அந்த விளம்பரத்தை ஒரு நாள் நீங்க ஒரு டிவில பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க யார் வாங்குவாங்களோ அங்க அந்த மாதிரியான ஆடு தான் அங்க இருக்கும். இப்ப டிவில அந்த ஆட் எல்லாம் போட்டு அதை இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இப்ப ஒரு சோசியல் மீடியால ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மத்த கட்சியை சார்ந்து மெஜாரிட்டியான இருக்க பீப்புள்ஸ் யாரும் பேசுறது இல்ல அங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. இதேவே வேலையா வச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இதை பேசுறாங்களோன்றது என்னுடைய முழு கண்ணோட்டம். ஒண்ணும் இல்ல, இப்போ இல்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப எங்க ஊர்ல ஒரு பாட்டி ஃபேமஸ் ஆனாங்க. Facebookல எல்லாம் கூட எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்தா ஒரு 80 வயசு பாட்டி. அந்த பாட்டி சொல்லுது, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா அந்த பாட்டி சொன்னாங்க, நான் வந்து இந்த நடிகருக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த சின்னத்துலதான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அந்த ஒரு பாட்டி சொன்னதுனால மொத்த பாட்டிங்களும் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்குன்னு என்னங்க நிதர்சனம்? அதை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, அது நிறைய பேர் பாக்குறாங்க, அதனால அப்படின்னு நீங்களே தான் அதை டிசைட் பண்ணிக்கிறீங்க. பட் எதுனாலும் ஆக்சுவல் ரிசல்ட் கையில வரணும்ல. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஓட்டு போலானதுக்கு காரணமே ஒரு நடிகர் தான், அவரு வந்து கட்சிக்குள்ள வந்தனாலதான் ஓட்டு போலாச்சு. ஆனா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது என்னாச்சு, பார்த்தா SIR-னாலையும் இது வந்து, அதாவது மேஜரான ரோல் எது பிளே பண்ணிருக்குன்னு பார்த்தா SIR தான் பிளே பண்ணிருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம்ல, வெஸ்ட் பெங்கால்ல அப்ப 92%, அப்ப அங்க எந்த நடிகர் வந்து நின்னாங்க? ஆனா அங்க எப்படி 92% போலாச்சு? இங்க வருஷம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் எப்படி 25% ஜாஸ்தி ஆகுமோ அதே மாதிரிதான் இந்த டைம் ஜாஸ்தியா இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு வந்து நிறைய பத்திரிகை, மூத்த பத்திரிகையாளர்கள், அதை தாண்டி ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனையாளர்கள் எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இதோட மேஜர் ரோலே வந்து SIR தான். சரி, இன்னொன்னுங்க, இப்ப இந்த இயர்ல, அதாவது இந்த டேர்முக்கு புது ஓட்டர்ஸ்னா எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கதான் புதுசா என்ரோல் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்களா, புதுசா என்ரோல் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப அந்த அளவுக்கு தானே உங்களுக்கு ரேஷியோ இருக்கும். 5 கோடி இங்க 5 கோடி பேர் இங்க போலிங் ஆயிருக்கு அப்படின்னா 5 கோடி எங்க, அதுல 10 லட்சம் எங்க? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாத்த விட ஒரு விஷயம் நடந்துச்சு 2006ல. விஜயகாந்த் சார் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து புதுசா என்ட்ரி ஆகி ஓட்டு போட்டதெல்லாம் நம்ம சர்வேல நம்ம பார்த்திருக்கோம். அப்பவே அவர் ஒரு தொகுதி அவர் மட்டும் தாங்க ஜெயிச்சாரு. ஆனா இன்னைக்கு இவர் ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக இவரை இவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்ன விஷயம்னு நான் கேட்கிறேன். உண்மையா ஒருவேளை விஜயகாந்த் சார் இருக்கும் போதே சோசியல் மீடியா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே இந்த விஷயம் எல்லாம் வந்திருக்கும், வராமல்லாம் இருந்திருக்காது. அன்னைக்கே இது தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. விஜயகாந்த் சாரை பத்தி அவர் வந்து இவர் மாதிரி என்ன சொல்றது, திடீர்னு வெளியே வர்றது, அதே மாதிரி பார்ட் டைமா வந்து பனையூர்ல போய் படுத்துக்கிறது, பார்ட் டைம் அரசியல் பண்றவர் எல்லாம் கிடையாது. முழுக்க மக்களுக்காக இறங்கி வந்தார். இதை விட எம்ஜிஆர் காலத்துல இந்த சோசியல் மீடியா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அவரெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பாக்கணும்ல மேம், அத நம்ம யோசிக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ வருகிற கூட்டம் அவருக்கு வாக்கா போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ இல்ல, வருகிற கூட்டம் வாக்கா போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, வாக்கே அழிக்கட்டுமே, அத பத்தி என்ன? அதாவது நீங்க ஒரு ஒரு கூட்டம் மாசா தெரியறது, அது ஓட்டா வந்தாலும் நம்ம அங்க 1000 இருப்பாங்களா, 2000 இருப்பாங்களா, 3000 இருப்பாங்களா? அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன். 5 கோடி பேர் எங்க, இங்க இருக்க லட்சம் எங்க? நீங்க கோடியில நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க லட்சத்தை வச்சு எங்களுக்கு இப்படி அப்படின்னு சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்றதுதான் நாங்க கேட்கிறோம், நிதர்சனமா. இன்னொன்னு, பெரியவங்க யோசிப்பாங்களா இல்லையா? நல்லா படிச்ச பிள்ளைங்களே யோசிப்பாங்க. நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, நான் இதுதான் ரொம்ப தெளிவா எல்லா இடத்துலயும் சொல்றது, எல்லா யங்ஸ்டர்ஸும் அங்கதான் போய்வாங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப தெளிவு இருக்கு, அவங்களும் யோசிப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய பிள்ளைங்க யோசிச்சு இன்னைக்கு கரெக்டா தான் வாக்க செலுத்தி இருக்கிறாங்க. அதனால நம்ம அதை யோசிச்சுதான் பார்க்கணும். இப்பவே நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போதே சொல்லலையா, ஒரே ஒரு எக்ஸிட் போலோட அந்த ரிவ்யூ மட்டும் வச்சுட்டு மொத்த சோசியல் மீடியாவையே வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்புறம் அவங்களெல்லாம் நீங்க என்ன லிஸ்ட்ல எடுப்பீங்க இப்போ சொல்லுங்க. இந்த
எக்ஸிட் போல்ல கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட விஜய்க்கு வந்திருக்கு இல்லையா? அது ம், ம். பாசிபிள்ன்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு ஏற்ற வரைக்கும் எனக்கு அது தோணல மேம். அது இல்ல அது எவ்ளோ எப்படின்னு வரும் அப்ராக்ஸிமேட்டா எவ்ளோ இல்ல. வரும்னு எனக்கு நெனைக்கிறீங்க? வந்து அவரு நிக்கிற ஏரியாலயே ஜெயிக்க முடியுமா முடியாதான்றது தெரியல. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்காது. களத்துல வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட திராவிட கட்சி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அதிமுகனே வச்சுப்போம். அதிமுகவாகட்டும் திமுக ஆகட்டும், ஒவ்வொரு வேட்பாளரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நிர்வாகியும் களத்துல இறங்கி அவ்வளவு நாங்க வேலை செய்யறோம். ஒவ்வொரு மக்களையும் போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட நிறைய பேசி புரிய வைக்க வேண்டியது இருக்குது. சோ இதெல்லாம் இத்தனை விஷயம் இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஒருத்தரோட மூஞ்சி, அவரோட விஷயங்கள், அவர் படத்துல நடிச்ச டயலாக் மட்டும் வச்சுட்டு ஓட்டு வாங்க முடியும்னா என்னால இது நம்ப முடியல. எம்ஜிஆர் அவர்களே பொருளாளரா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் ஃபர்ஸ்ட் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே பயணிச்சு அண்ணாவினுடைய மறைவுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வந்து வேற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஆளுமையா அவர்னால வர முடிஞ்சது. சோ அதை தாண்டி நீங்க வேற யாரு எந்த நடிகர் நீங்க வந்தது நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்திருக்கு. அது இல்லாமல்லாம் இல்ல. சோ அதனால இவர் இன்னும் நிறைய கத்துக்கணும். நாங்க அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது, இது எங்களுக்கு தான் அப்படியெல்லாம் நாங்க சொல்லல. தோராயமாக வர்றவங்க சொல்லணும்னா எவ்ளோ சொல்லுவீங்க? ஏன்னா அவரு வந்து நான் நீங்க சொல்ற மாதிரி மேம் பர்சன்டேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 25, 30 வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு 15 to 20க்குள்ள இருக்கலாம். 20 ரொம்ப ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் மேம். அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் அவரோடது இருக்கும். இப்ப வந்து சுயேட்சையெல்லாம் நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்களோட ரேஞ்ச் அந்த அளவுக்கு தான். சுயேட்சையா நிக்கிறாங்க அந்தந்த ஏரியால. அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தொகுதியில அவங்க யாருன்னு தெரியல, நிக்கிற வேட்பாளர் யாருன்னு பெருசா மக்களுக்கு தெரியல. அந்த சின்னம் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆச்சா என்னன்றதும் தெரியல. சும்மா அந்த சோசியல் மீடியால கொஞ்சம் சொல்றாங்கன்றதுக்காக ஓ எங்களோடது பயங்கர ரீச் அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா தான் இருக்கு. இது இப்பவும் சொல்றேன், இது அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கே சொல்லல. அதுக்குன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு 75 வருஷம் பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க பாருங்க. அது ரொம்ப தவறுன்னு நாங்க சொல்றோம். அதுதான் விஷயம். ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சொன்ன மாரி கருத்து கணிப்படி திமுக தான் மறுமுறை ஆட்சி அமைக்கும் அப்டின்னு பார்க்கப்பட்டது. ம், 2ஆம் இடமாக அதிமுக தான் வரும். ம், 2021 சட்டமன்ற தேர்தல் மாரியே இதுவும் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. பல பேரும் சொன்னாங்க. ஆனா இந்த எக்ஸிட் போல்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இபிஎஸ் அவர்கள் அவரோட ஸ்டாண்ட்ல அப்டியே தான் இருக்காரு. அப்டிங்கிற மாரி பார்க்கப்படுது. ஏன்னா தாவேகா பார்த்தீங்க அப்டின்னா 3ஆம் இடத்துக்கு போயிருச்சு. அப்போ அதிமுகவோட வாக்க தாவேகா உடைக்கலையா? உடைக்கல. ஃபர்ஸ்ட்டு திமுகவோட இது வாக்க தான் உடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. ஏன்னா திமுக கிட்டத்தட்ட 170 கிட் 200 கிட்ட வரும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்பட்டுச்சு. அப்ப திமுகவோட வாக்கு தான் தாவேக்கா உடைச்சிருக்கா? இதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவதுங்க, இப்ப திமுக வாக்கு மட்டும் தான் உடைக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன் அதிமுக மேல யாருக்குமே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியுமே, ஏன்னா அதாவது கடந்த தேர்தல்ல அதிருப்தியுமே வந்த இருக்காதா? எக்ஸிட் போல் ஆஹ் கிட்டயும் பார்த்தீங்க, அவரு ஜெயிச்ச தொகுதியும் கிட்டத்தட்ட இதுவும் சேம் அதே மாரி தான் வருது. ஸோ திமுக கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமா தானே வரும் அப்படிங்கிற மாரி இன்னொன்னுங்க, பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப சாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே, இப்போ எப்படி உடனே போய் இவ்ளோ சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நான் வந்து ஒரு சில இன்டர்வியூ பார்க்கும்போது, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு முன்னணி ஒரு நிறுவனம், ஒரு சேனல்ல அவங்க போய் சாம்பிள் சர்ச் பண்ணி, எப்படிங்க இந்த சாம்பிள் எடுத்தீங்கன்னு நான் கேட்கிறேன். கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு 80ல இருந்து 90 பேத்துக்கிட்ட நான் கேட்டேங்க. அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 2,50,000 போலிங் இருக்குங்க. அதாவது ம். மினிமம் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 280. அப்ப இங்கெல்லாம் வந்து நீங்க வெறும் 80, 90 பேரை மட்டும் வச்சுட்டு இதுதான் சாம்பிள் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்றது எந்த வகையில கரெக்டா இருக்கும்னு தெரியல. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப வந்து டிஎம்கே ஓட்ட தான் பிரிக்கும், டிஎம்கே ஓட்ட தான் பிரிக்கும்னு நம்ம சொல்றோம்ல. எனக்கு ஒண்ணு புரியல. ஆன்டி டி ஆன்டி ஆன்டி இன்கம்ஸ்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்டை தான் அதிகமா விஜய் பிரிப்பாருங்கிறது அதிமுக காரங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. புரிஞ்சுதுங்களா? இப்போ அவர் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆன்டி டிஎம்கேக்கு தான் வருது அப்படின்னா, அவர் பேசும்போது பாருங்க, விஜய் அவர்கள் பேசும்போதே பாத்தீங்கன்னா ஒன்லி டிஎம்கே மட்டும் தான் அவர் எதிர்த்து பேசுறாரு.
டிஎம்கே மட்டும்தான் அவர் குறை சொல்லி பேசுறாரு. ஒரு இடத்துல கூடி அதிமுகவை பேருக்கு கூடி அவர் சொன்ன மாதிரி நாங்க பாக்கல. அப்போ இப்ப வந்து இப்போ டிஎம்கேவே சரி இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பேர் அந்த மாற்றம் புதுசா ஒருத்தவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னா அவங்க அதிமுக கண்டிப்பா போறது இல்லை. அப்ப அந்த அதிமுகல இருந்து அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. அடுத்தது தாண்டி ஏடிஎம்கேலயும் நிறைய பேருக்கு பிடிக்காம அதிருப்தியில இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அங்க மட்டும் எப்படி ரொம்ப கரெக்டாவே இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அங்கிருந்து ஓட்டு பிரியதான் போகுது உங்களுக்கு. சோ அட்லாஸ்ட் இது பாதிப்பு அதிமுகவுக்கு தான் பாதிப்பாக போகுது. சரிங்களா? ஏன்னா இங்கிருந்து பிரிப்பாரு நீங்க சொல்றது உண்மைன்னா அப்ப அங்கிருந்து பிரிப்பாரு. லைக் இங்கிருந்து பிரிக்கிறது உங்களுக்கு வர வேண்டியது. நியாயப்படி பார்த்தா ஒரு எதிர்கட்சியா ரோல் பிளே பண்ண வேண்டிய இடத்துல அதிமுக இன்னைக்கு சரியா இல்ல. அது சரியா பிளே பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொன்னா டிவிக்கேன்ற ஒரு கட்சியை உள்ள வந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ எந்த இடத்துலயும் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பெருசா அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல, போராட்டம் நடத்தின மாதிரியும் தெரியல. ஏன்னா அவருதான் கூட்டணியே பிஜேபியோட வச்சிருக்கும் போது அவர் எப்படி போராட்டம் நடத்துவாரு, அவர் எப்படி ஆன்டி இன்கம் சேவ் பத்தி பேச போறாரு? அவர் பேச மாட்டாரு. அதுக்கு பதிலா திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும்னு வந்தவர் தான் இந்த டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். அப்ப அவர்கிட்டதான் இந்த ஓட்டு போய் சேருமே தவிர உங்களுக்கு அதிமுகவுக்கு போறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப அதிமுகல இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளும் இங்கதான் வரப்போகுது. அப்ப அதிமுகவுக்கு எப்படி வலு வரும்னு நினைக்கிறீங்க? எப்படி போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சேர்றதுக்கான சான்ஸே இல்ல. இது 3 முனை போட்டி 4 முனை போட்டியா வேணாலும் இருந்துட்டு போட்டும் மேம். ஆனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படிங்கறதா சொல்றேன். அந்த நடுநிலையாளர்கள் கூட ரொம்ப யோசிச்சுதான் பண்ணிருப்பாங்க. நிறைய திங்க் பண்ணுவாங்கல்ல. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ற விஷயத்துல இதை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு மக்கள் வந்து யோசிக்கணும், யார்கிட்ட நம்ம போய் நிக்க முடியும், யார் கேட்டா நம்ம கேட்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. ஏன்னா இது என்ன சொல்றது, எம்எல்ஏ அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது. இந்த வீட்டு வாசப்படி தாண்டி வெளியே வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அங்க யார் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ இல்ல அங்க ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலரோ அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆபீசர், அதாவது முனிசிபல் இருக்கக்கூடிய அங்க கமிஷனர் ஆகட்டும், அதை தாண்டி அங்கேயும் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகல இல்ல வேற ஏதாச்சும் அவங்களுக்கு இஷ்யூனா அவங்க போய் நிக்கக்கூடிய இடம் தான் சட்டமன்ற உறுப்பினர். இல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல லைட் எரியல, அவங்களுக்கு தேவையான லைப்ரரி வேணும், அதுக்கு மேல இந்த மாதிரி அவங்களோட ஒரு சொசைட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா அடுத்தது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரால தான் அதை செஞ்சு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த உறுப்பினர் சரியா இருக்கணும்ன்றது எல்லாருமே யோசிப்போம்ல நம்ம எல்லாருமே. அப்போ அந்த லெவல்ல வரும்போது இப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு இவங்க கட்டுற இந்த பிம்பம் வந்து பொய்யானது. ஒன்லி டிஎம்கேவோட ஓட்டு மட்டும் தான் பிரிக்க போகுதுன்னு. இது ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு என்ன சொல்றது ஆப்பு வச்சுக்கிறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி இப்படிதான் பிளே ஆகுது. உங்களுக்கு டிஎம்கேல இருந்து ஓட்டு பிரியுதுன்னு சொல்றீங்க, அது பிரிஞ்சு உங்களுக்கு வரலீங்க அண்ணே அது போறது வேற ஒருத்தருக்கு. அந்த இடத்துல அது குவியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குவியறதுக்கு சான்ஸ் இருக்குமான்லாம் தெரியல. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதையும் பிரிச்சு எடுத்துட்டு போறாருங்கன்னு நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு தான் எடப்பாடி சார் கிட்ட சொல்லணும். நம்ம வேற என்ன சொல்றது? ஓகே. இப்போ இந்த எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா திமுகவிற்கு கிட்டத்தட்ட 140 கிட்ட வந்திருக்குன்னா அந்த 140க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த எக்ஸிட் போல வந்த மாதிரி இதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அதுதான் மேம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் டைரக்ஷன் தான். இன்னைக்கு வெறும் நம்பர்ஸ்ல தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நாங்க வந்து இப்பவும் சொல்றோம், கான்பிடென்டே ஓவர் கான்பிடென்ட்லாம் இல்ல, ரொம்ப கான்பிடென்டா நாங்க பண்ண ஒர்க் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இன்னைக்கும் இழுபறி அப்படிங்கிற கேஸ்ல நிறைய போயிட்டு இருக்கு, டஃப்ன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் மே 4 ரிசல்ட் வரும்போது ரொம்ப தெளிவாவே தெரியும். கண்டிப்பா எங்க தலைவர் சொன்ன மாதிரி, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அது 200 டச் பண்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரீச் பண்ணும். அந்த மக்கள் அந்த அளவுக்கு திமுகவை நம்பி ஓட் போலிங் பண்ணிருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். மே 4 பார்ப்போமே, அப்ப எல்லாத்துக்கும் ஒரு விடயம் தெரிஞ்சிடும்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, கண்டிஷன் சப்ளை மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயம் பண்ணணும்னா இப்ப எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க, கொஞ்சம் டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இன்னைக்கு வந்து தோக்குறது ஜெயிக்கிறது எல்லாம் விஷயம், இன்னைக்கு ஸ்டேட் அதை காப்பாத்தணும், அதுவும் ஒண்ணு விஷயம் இருக்கு. ஒரு நடிகருக்காக நீங்க ஓட்டு போட்டதெல்லாம் சந்தோஷம் தான், அங்க இருந்து வந்து இது பண்ணது அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்றேன். அதை தாண்டி இன்னைக்கு இருக்க குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், நியூஸ்ல எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஏதாச்சும் ரொம்ப அப்செட் ஆயிட போறாங்க. அததான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து ஒரு விஷயம்,
இதுல வந்து இன்னைக்கு இன்ஃபுளுசர்ஸ் அதை தாண்டி நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க இல்ல ரீல்ஸ் போடுறீங்கல்ல, நீங்க மட்டும் டிசைட் பண்றது கிடையாது இந்த விஷயங்கிறது. அதை தாண்டி நிறைய பேர் இதை யோசிச்சு காலங்காலமா நம்மளுக்கு மேல எந்த தலைமை இருந்தா, எந்த இயக்கம் இருந்தா நம்மளுடைய நாடு, நம்மளுடைய வாழ்க்கை, அடுத்து வரக்கூடிய தலைமுறை நல்லா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதுசா வந்த இந்த கட்சி வந்து இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய அவருக்கே தெரிய வேண்டியது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அவர் அதையெல்லாம் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாட்டை சரி பண்றோம், ஃபர்ஸ்ட் கொள்கையை ரெடி பண்ணட்டும், இதெல்லாம் பண்ணட்டும். இதெல்லாம் பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாங்களே அவங்க தொண்டர்கள், அவங்களே அவங்க தலைவருக்கு சொல்லட்டுமே, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுங்க தலைவரே, இதெல்லாம் பண்ணாதான் மக்கள் எல்லாம் ஒத்துப்பாங்களா, அது வரைக்கும் நம்மள எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லட்டும். இதை வந்து ஒரு நார்மலா எடுத்துக்கணும். இதுல வந்து அப்படியே பயங்கரமா வெக்ஸ் ஆகி அப்செட் ஆகிறதுக்கெல்லாம் இல்லாம அடுத்தது தொடர்ந்து நீங்க மக்கள் பணியை செய்யுங்க, இன்னும் அடுத்த 5 வருஷம் செய்யுங்க. சும்மால நாங்க வந்து சொல்ல 75 வருஷம் கட்சி 75 வருஷம் கட்சி 75 வருஷம் இங்க நின்று இருக்கோம். அது தாண்டி அதிமுகனாலும் அப்படிதான், சும்மா அவங்களும் வந்து இங்க நிக்கல 50 வருஷம்னு சொல்லிட்டு, அவங்களும் 50 வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒரு கேண்டிடேட்டும் இங்க வந்து களத்துல நின்று வேலை பார்த்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா விசிகாவா இருந்தாலும் அப்படிதான், இல்ல ஏன் விஜயகாந்த் சார் கட்சி தேமுதிகனாலும் அப்படிதான். ஒவ்வொரு கட்சியும் இங்க வந்து ஒவ்வொருத்தரும் மக்கள் கூட நின்று அங்க வேலை செஞ்சு அங்க என்ன பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அந்த மாதிரி டிவிகேவும் ஒரு கட்சியா வரணும்னு நினைச்சா அவங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க களத்துல இறங்கி வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும், நாங்க வந்து எம்எல்ஏ ஆகணும் எல்லாம் பேசலாம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வரும், ஃபர்ஸ்ட் அதுல எல்லாம் போட்டி போடுங்க, அதுல டெவலப் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல. இன்னும் உள்ளாட்சி தேர்தல்ல கூட சக்சீட் பண்ண முடியாம தேசிய கட்சியே இங்க இருக்கு, யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வரணும். முக்கியமா தேர்தல் ரிசல்ட் பார்த்தெல்லாம் நீங்க வெக்ஸ் ஆறதுக்கு ஒண்ணும் இல்லை, கவலையப்படாதீங்க. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும். தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாமா நல்லாதான் செய்வாரு. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. கண்டிப்பா எக்ஸிட் போல் வந்து 200 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டிஎம்கேக்கு அப்படிங்கிறத. ஓகே மேம், நிச்சயமாக மேம் பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். இந்த எக்ஸிட் போல் எல்லாமே ஒரு பிம்பம் தான். ஸோ 175க்கு மேலே கூட 200 கிட்ட தொடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே.